அமெரிக்க ஈரான் யுத்தம் தொடர்பாக வெளிவந்துள்ள ஒரு கன்ஸ்பிரசி தியரி பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சதிக்கோட்பாடு. அந்த சதிக்கோட்பாடு என்ன கூறுகின்றது என்றால், ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவது, வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள் மாறி மாறி தாக்கி அழிக்கப்படுவது, வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நிரந்தர முறுகல் நிலை அங்கு தொடர்வது, இவை எல்லாமே அமெரிக்காவின் ஒரு திட்டமிட்ட சதி என்று அந்த சதிக்கோட்பாடு கூறுகின்றது. கொஞ்சம் நுணுக்கமான விடயம் என்பதால் மிகவும் அவதானமாக நிதானமாக இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள். ஈரான் மீது அமெரிக்கா யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ட்ரம்ப் மேற்கொண்டிருந்த சில காரியங்களை முதலில் பார்ப்போம். ட்ரம்ப் ஆட்சிக்கட்டில் ஏறியதும் ஏறாததுமாக முதலில் ரஷ்யாவுடன் ட்ரம்ப் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொண்டார். வெனிசுவேலாவின் அதிபரை கடத்திச் சென்று வெனிசுவேலாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். மெக்சிகோவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான ஆர்வத்தை வெளியிட்டார். கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்திருந்தார். எந்தெந்த நாடுகளுடன் எல்லாம் அமெரிக்கா நட்பாக இருந்ததோ அத்தனை நாடுகளையுமே ட்ரம்ப் வலிந்து பகைத்துக் கொண்டார். இந்தியாவை பகைத்தார், கனடாவை பகைத்தார், பிரித்தானியாவை பகைத்தார், ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் பகைத்துக் கொண்டார். அது மாத்திரமல்ல, நேட்டோவில் இருந்தும் ஐநாவில் இருந்தும் வெளியேறும் சமிஞையையும் உறுதியான முறையில் ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருந்தார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறியபடி கடந்த ஒரு வருடமாக இதுபோன்ற பல காரியங்களை அவர் செய்திருந்தார். இத்தனையையும் செய்துவிட்டுத்தான் ஈரானில் அவர் கை வைத்தார். சரி, இந்த விடயம் அப்படியே இருக்கட்டும். இந்த பின்னணியை உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுது ஈரான் அமெரிக்க யுத்த காட்சிக்கு வருவோம். JP Morgan என்ற உலகின் மிகவும் பிரபல்யமான நிதி நிறுவனம் கடந்த மாதம் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. உலக நிதியை கட்டுப்படுத்துகின்ற நிறுவனம் என்று கூறப்படுகின்ற JP Morgan என்ற அந்த அமெரிக்க நிறுவனத்தின் கணிப்பின்படி இந்த ஏப்ரல் மாதத்துடன் உலகில் மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது என்று அது எதிர்வு கூறியிருந்தது. உலகின் நிதி நிலைமை மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்றுவிடும் என்றும் அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஏப்ரல் 1ஆம் தேதியுடன் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான எரிபொருள் நின்றுவிடும் என்றும், ஏப்ரல் 10ஆம் தேதியுடன் பிரித்தானியாவுக்கான எரிபொருள் விநியோகம் நின்றுவிடும் என்றும், 15ஆம் தேதியுடன் ஐரோப்பிய நாடுகள் எரிபொருள் சிக்கலுக்குள் அகப்படப் போகின்றன என்றும், ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் உலகத்தின் எரிபொருளோட்டம் அப்படியே தலைகீழாக மாறி வேறு பாதைகளின் வழியாகவே நடைபெறப் போகின்றது என்றும் அந்த நிறுவனம் எதிர்வு கூறியிருந்தது. வேறு பல ஆய்வாளர்களும் உலகின் எரிபொருள் விநியோகம் இன்னும் சில வாரங்களில் முற்றாகவே ஆட்டம் கண்டுவிடும் என்று எச்சரித்து வருகின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் மாத்திரமல்ல, எரிபொருள் உற்பத்தி நாடுகளின் எண்ணெய் வயல்கள் உட்பட அவர்களது எரிபொருள் உற்பத்தி மையங்கள் மீது ஈரான் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களும், ஈரானின் எரிபொருள் உற்பத்தி நிலைகள் மீது அரேபிய நாடுகள் தற்பொழுது மேற்கொள்ள ஆரம்பித்துள்ள தாக்குதல்களும் வளைகுடா நாடுகளின் எரிபொருள் விநியோகம் எதிர்வரும் காலத்தில் சந்திக்க இருக்கின்ற ஆபத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக கூறுவதானால், எதிர்காலத்தில் வளைகுடாவில் இருந்து எந்தவித எரிபொருளும் வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாதபடியான ஒரு வகை அத்திவாரம் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட யுத்தத்தினால் போடப்பட்டுள்ளது என்றும் சில சதிக்கோட்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது உலகம் எந்த அளவுக்கு வளைகுடா நாடுகளின் எரிபொருள் விநியோகத்தில் தங்கியிருக்கின்றது என்று பார்ப்போம். ஜப்பானுக்கு தேவையான 75 முதல் 95% எரிபொருள் வளைகுடா நாடுகளில் இருந்துதான் செல்கின்றது. இந்தியா பயன்படுத்தி வருகின்ற எரிபொருளில் 60% எரிபொருளும், சீனா பயன்படுத்துகின்ற எரிபொருளில் 80% வளைகுடா நாடுகளில் இருந்துதான் செல்கின்றன. ஐரோப்பாவும் கிட்டத்தட்ட வளைகுடாவில் இருந்து வருகின்ற எரிபொருளில் தான் தங்கியிருக்கின்றது.
வெறுமனே எரிசக்தி தேவை மாத்திரமல்ல, உணவு உற்பத்திக்கான உதவகைகளை தயாரிப்பதற்கும் எரிபொருட்கள் தான் இந்த நாடுகளுக்கு தேவைப்படுகின்றன. ஆக வளைகுடாவில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டு விட்டால் ஆசியாவாகட்டும், ஆப்பிரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும் அப்படியே ஸ்தம்பித்துவிடும். வளைகுடா இல்லாவிட்டால், வளைகுடா எரிபொருள் விநியோகம் முற்றாகவே மூடப்பட்டு விட்டால், தமது எரிபொருள் தேவைகளுக்காக உலகிற்கு இரண்டு தெரிவுகள் மாத்திரம்தான் இருக்கின்றன. ஒன்று அமெரிக்கா, மற்றது ரஷ்யா. இந்த 2 நாடுகளிலும்தான் ஒட்டுமொத்த உலகமுமே தங்களுடைய எரிசக்தி தேவைகளுக்காக தங்கியிருக்க போகின்றது. இந்த 2 நாடுகளையும் நம்பித்தான் முழு உலகமே இயங்கப் போகின்றது. உலகில் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற எரிபொருள் வளத்தை விட அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடமும் தான் அதிக அளவிலான எரிபொருள் வளம் இருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நாம் பார்த்திருந்த விடயத்திற்கு மறுபடியும் வருவோம். உலகிலேயே அதிகம் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை கொண்ட நாடு எது தெரியுமா? வெனிசுவேலா. இந்த வெனிசுவேலாவையும் அதனது எண்ணெய் வளத்தையும் கையகப்படுத்திவிட்டுத்தான் ட்ரம்ப் வளைகுடாவை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். உலகில் எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் வரிசையில் 3ஆவதாக இருக்கின்ற நாடு கனடா. இந்த கனடாவைத்தான் ட்ரம்ப் அமெரிக்காவின் மாநிலமாக மாற்றப்போவதாக கூறி வருகின்றார். உலகில் எண்ணெய் வளம் கொண்ட முதல் 10 நாடுகளில் வளைகுடா நாடுகளை தவிர்த்தால் அடுத்த நிலையில் இருக்கின்ற நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு வளைகுடா நாடுகள் ஒன்றையொன்று தாக்கி தமக்குள் மோதியபடி எண்ணெய் வளங்களை மாறி மாறி அழித்துக் கொண்டிருந்தால் ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிடம்தான் தமது எரிபொருள் தேவைகளுக்காக மண்டியிட்டபடி வரிசையில் நின்றாக வேண்டும். அதன் பின்னர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வைப்பதுதான் சட்டம். யுத்தம் புரியாமலேயே இந்த 2 நாடுகளும் உலகை ஆட்டிப்படைக்க முடியும். சீனா முழுக்க ரஷ்யாவில் தான் தங்கியிருந்தாக வேண்டும். ஐரோப்பா, அமெரிக்கா கேட்காமலேயே தனது கிரீன்லாண்டை அமெரிக்காவிடம் வலிந்து ஒப்படைத்தேயாக வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிடும். ட்ரம்ப் ஆட்சிக்கட்டில் ஏறியதும் ஏறாததுமாக ரஷ்யாவிடம் சென்று சமாதானம் பேசியது, ஐரோப்பிய நாடுகளை கேவலப்படுத்தி அதனுடன் நட்புகளை முறித்துக் கொண்டது, இந்தியாவை நட்பு வட்டத்தில் இருந்து அவமானப்படுத்தி கழட்டிவிட்டது, நேட்டோவில் இருந்தும் ஐநாவில் இருந்தும் வெளியேறப் போவதாக கூறி வருவது, இவை எல்லாமே இப்படியான ஒரு சமன்பாட்டினை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான். இப்படியான ஒரு நிலையை நோக்கி உலகத்தை நகர்த்துகின்ற ட்ரம்பினது திட்டத்தின் ஒரு அங்கம்தான் ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்துள்ள யுத்தம் என்று கூறுகின்றார்கள் சில சதி கோட்பாட்டாளர்கள். யுத்தம்தான் நிறுத்தப்பட்டு விட்டதே, சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவே. நேற்றைய தினம் 2 அமெரிக்க யுத்த கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணம் செய்திருக்கின்றனவே. இப்படி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அமெரிக்காவை பொறுத்தவரை சமாதான பேச்சுவார்த்தைகள் என்பதற்கு சமாதான பொறி என்றுதான் அர்த்தம். பாரிய அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு மேலும் அழிவுகளை நிகழ்த்த இருப்பதான ஒரு பயப்பீதியை எதிரிக்கு உருவாக்கிவிட்டு சமாதான மேசையில் வைத்து எதிரியை மடக்குவது, இதுதான் அமெரிக்காவின் பரிபாசையில் சமாதான பேச்சுவார்த்தை. அமெரிக்கா பேசி வருகின்ற சமாதானத்தின் அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவின் இதுபோன்ற சமாதான பொறிக்குள் ஈரான் சிக்குவார்களா, அல்லது புத்திசாலித்தனத்துடன் தப்பித்துக் கொண்டு தங்களை உலகிற்கு நிரூபிப்பார்களா என்பதற்கு காலம்தான் பதில் கூற வேண்டும். நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். எரிபொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக பல நாடுகளின் கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தார். ஒரு தடவை அல்ல, 2ற்கு மேற்பட்ட தடவைகள். இப்பொழுது கூட்டி கழித்து பாருங்கள், நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த சதி கோட்பாடு உண்மையா பொய்யா என்பதை.